ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏ எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் பொறு. அவருடைய பேரில் டாடா டிகோர் கார் ஒன்று இருக்குது. டிகோர், டாடா டிகோர் வெறும் 5 நெஞ்சு வடிக்குதே. இன்று சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் சபரி ஐங்கரனிடம் கார் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில் இந்த பிரமாண பத்திரத்தில் அவர் அவ்வாறு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவரிடம் கார் இருப்பது அமலமாக இருக்கிறது. அவருடைய பேங்க்ல ஒரே ஒரு அக்கௌண்ட்ல மட்டும் 30 லட்சம் ரூபாய் எஃப்டியில் போட்டிருக்கிறாரு, இன்னொருல 26 லட்சம் ரூபாய் ஓடியில் வச்சிருக்கிறாரு. அப்ப இது மட்டுமே கிட்டத்தட்ட 56 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. டிகோர் கார் ஒரு 5 லட்சம், பைக் 2 சேர்த்தா ஒரு 1 லட்சம் வருது. இதையெல்லாம் சேர்த்து போட்டாவே எங்கேயோ போயிடுது. ஆனா அவருடைய அசையா சொத்து மதிப்பு வெறும் 5,30,000 ரூபாய். அஃபிடேவிட்டை ஃபில் பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? யார் யாரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நான் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி 450 கிலோமீட்டர் ட்ரெயின்ல வரேன் சொல்லிருக்கிறேன். நிறைய சமூக வலைதளங்களை பரப்புறத நம்பாதீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓவர் ஆக்டிங் பண்ணும்போது தெரியுமாடா மாட்டுவன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 100 ஆண்டு காலம் வாழ்க. 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. இந்த மாதிரி திமுக அமைச்சர்களுடைய 3 ஃபைல் வந்து என் டேபிளில் இருக்கு. அதை எப்போ வெளியிடணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆதாரத்தை வச்சுக்கிட்டு வெளியிடாமல் இருப்பது ஒரு வகையான குற்றம். டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். இந்த பெட்டியை கையில வச்சுக்க. உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. இத கபாரு திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க, ஓபன் பண்ண வச்சிடாதீங்க, உன்னாலதான் பாட்டில் மூடிய கூட திறக்க முடியாது. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. நீ செஞ்சே காட்ட மாட்டேன், எல்லாம் வாயால மட்டும் தான் பேசிய தவிர ஒண்ணுத்தையாவது நீ ஒழுங்கா செஞ்சு காமிக்கிறடா. இதை எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். நீ என்ன ஆறு எதை எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். ஆதாரத்தை மறைக்கிறதுக்கு சமா. ஆதாரம் இருக்குன்னா உங்க கையில தான் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லி 3 அமைச்சர் பண்ணி வழக்கப்பட வேண்டியதானே. தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடும், பாடி தொலையும். நீங்கள் தயாரா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. நல்லா பேசி சமாளிச்சிடறாரு. அந்த பத்திரிகையை கண்டாதான் ஏன் இப்படி வேகமா போறாருன்னு தெரியல. பத்திரிகை கண்டா கிட்டு 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 கிட்டுன்னு போயிடுறாரு. எந்த பத்திரிகையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஒரு புது டெக்னிக் தான். அது வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு மோடியால் உறுப்பினர் நீங்கள் சொல்லுகிற போது இந்திய பிரதமர் மாண்புமிகு மோடின்னு சொல்ல, வெறும் மோடி அப்படி சொல்லாரு. மாண்புமிகு இல்ல, தவறுதா சொல்லியிருந்தா மன்னிக்கவும். அந்த பாயா இருக்கணும்டா.